எல்லாம் ரொம்ப பிரச்சனை. அது நினச்சே பார்க்க முடியாது. கிட்டக்கு நெருங்கி பழகினதுனால எங்களுக்கு தான் தெரிஞ்சுது. வெளியில் யாருக்கும் தெரியும். மகாபெரிவாளை பற்றி உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். இவர் தன்னை பற்றி யாரும் வெளியில் தெரிஞ்சிக்கப்படாதுன்னு நினச்சி விட்டார். இப்போ தான் கொஞ்சம் அவள் சித்தி அடைஞ்சப்பறம் தான் கொஞ்சம் நிறைய அவளை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவள் கடைசியில் சில வருஷங்கள் அங்கே சென்னையிலேயே இருந்ததுனால அடிக்கடியே அவளை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் அது எனக்கு கிடச்சிது. நான் போயிருந்தேன், தெரியவா தரிசனத்துக்காக போயிருந்தேன். 2:45 மணி இருக்கும். வேறு யாரும் இல்லை, சாரும் நானும் மாத்திரம்தான். 10 நாள் முன்னாடி பெரியவாழ்கிட்ட யாரையோ அழைச்சின்னு போகிறதா இருந்தது. எனக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுத்து, போக முடியல சார்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். 10 நாளாக பெரியவா தரிசனம் கொடுக்கலேன்னு கேள்வினார். ஒரு 5 நிமிஷம் சார் உத்தரவு வாங்கிக்கிறேன், நாம் தான் பேச. அவர் மௌனமாக இருப்பார். அந்த மௌனம் பெரிய அனுகிரகம். அதெல்லாம் சொல்லி வார்த்தையால் சொல்ல முடியாது. அன்றைக்கி ஜனவரி 8 அன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் மௌனமாக இருந்துட்டு, சட்டைனா கயட்ட வேண்டியது தானேடா என்கிட்ட கேட்குறாரு அவர். சட்டைனா கயட்ட வேண்டியது தானே, தோல் சட்டையாக இருந்தால் என்ன, துணி சட்டையாக இருந்தால் என்னன்னு கேட்டேன். மிஸ்டிக் லாங்குவேஜ் சொல்லி வாயை மூடல. ஃபோன் அடித்தது. ஃபோன் எடுத்தால் மடத்துலேருந்து தகவல் வந்துவிட்டு பெரியவா பெரியவா மாதிரி அடைஞ்சு விட்டாங்கிற செய்தி. அவள் ஜீவன் முக்தாளாக இருந்தவா விதேக கைவல்யத்தை அடைஞ்சு விட்டா. அந்த செய்தி வருது, ஃபோன் வருது. அந்த எக்ஸாக்ட் மூமெண்ட் 2:58க்கு காஞ்சிபுரத்தில் அவள் விதேக கைவல்யம் அடைஞ்ச போது இவர் இங்கே சொல்லிட்டுருக்கா. டி நகரில் உட்காந்து சொல்கிறார், சட்டைனா கயட்ட வேண்டியது தானே, தோல் சட்டையாக இருந்தால் என்ன, துணி சட்டையாக இருந்தால் என்ன. சரி நீ கிளம்பு, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள், மறக்காத உத்தரவு பண்ணேன். நான் காஞ்சிபுரம் போகணும்னு நினச்சேன். வாழ்நாள் விட்டார், கை காட்டினா போகலை. ஏதோ காரணத்துக்காக வாழ்னாங்கிற லட்சக்கணக்கான பேர் ஓடினான் காஞ்சிபுரத்துக்கு. நான் போகலை. அப்புறம் 13வது நாள் அன்றைக்கி ஆராதனைக்கு போகணுன்னு அனுமதி கேட்டேன். போயிட்டு வந்தேன். அது இங்கே உட்காந்து சொல்கிறேன், அந்த தாயாருக்கு தான் எத்தனை நமஸ்காரம் பண்ணுறது. ஒரு ஞானிய கர்ப்பத்தில் சுமந்தாலே ஒரு பெரிய உத்தமையாக போய்ட்றா. ஜனனி கிருதார்த்தான்னு ஸ்லோகம் இருக்குது. குலம் பவித்ரம் ஜனனி கிருதார்த்தா. ஒரு க்ஷணகாலம் பிரம்மத்தில் போய் ஒரு மனசு நின்றுடுத்துனா அப்பேற்பட்டவருடைய குலம் பவித்திரமாக போயிடுறது. ஜனனி தாயார் அவள் ஜென்மா கரையேறிப்படுறது. விஸ்வம்பரா புண்ணியவதி தேன, உலகம் முழுக்க பவித்திரமாக போயிடுறது. ஒரு க்ஷணகாலம் பிரம்மத்தில் போய் ஒருத்தருக்கு மனசு நின்றுடுத்துனா ஜென்மா முழுக்க பிரம்ம தியானத்திலே இருக்கக்கூடிய 2 ஞானிகளை கர்ப்பத்தில்